கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக சென்னையின் சில இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்தால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, சொல்லுங்க, கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழைக்கு சென்னையில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் எல்லாம் இவை. இந்த 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையில் தற்பொழுது வரை வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கான பெரிய அளவில் எந்த இடத்திலும் தண்ணீர் தேங்கவில்லை. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படை, அதேபோன்று தமிழகத்தில் உள்ள தமிழக பேரிடர் மீட்பு படை மற்றும் அதேபோன்று தீயணைப்புத்துறை உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நாம் தற்பொழுது அரக்கோணத்தில் இருந்து விஜயகுமார் கமாண்டர் தலைமையில் ஒரு குழு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அடையாறில் தங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் எங்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக செல்வதற்கு இந்த குழுவானது தயாராக இருக்கிறது. அதேபோன்று அரக்கோணத்திலிருந்து மொத்தம் 4 டீம்கள் வந்திருக்கின்றன. ஒன்று செங்கல்பட்டு, அதேபோன்று மணலில் ஒரு டீமும் மற்ற 2 அடையாறிலும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த பகுதியில் எங்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால் செல்வதற்கு தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார். நம்மிடையே என்டிஆர்எஃப் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம் சார். இப்போ நீங்க மொத்தம் எத்தனை பேர், அந்த 150 பேர் வந்திருக்கா சொல்லிருக்கீங்க, என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் வச்சிருக்கீங்க, இப்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல் சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன செய்ய இருக்கு? எங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வந்து ஓபிஎம், ரப்பர் போட்டு, அதை விட மல்டிபர்பஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வண்டியில் வச்சிருக்கோம். அதுவும் இல்ல எங்களுக்கு வந்து எப்போ பிளட் ரிஸ்க் ஆபரேஷனுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை எல்லாமே வச்சிருக்கோம். அப்புறம் திடீர்னு எங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு தயார் நிலையில் இருக்கோம். மேற்படி நாங்கள் வந்து சென்னை அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கோம். மொத்தம் 5-6 டீம் வந்திருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டீமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அடையாறில் வந்து தங்கியிருக்கோம். எப்போ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்க உடனே போய் நாங்கள் வந்து மீட்பு பணியில் இறங்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம் சார். என்டிஆர்எஃப், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையை பொறுத்தவரை அவர்களது குழுவானது ஒருவர் தலைமையில் நமது மாநில கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடி மொத்த சம்பவங்களையும் கண்காணித்து வருகின்றனர். இந்த புயல் சின்னம் உருவாகி அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக எந்த இடத்திற்கும் செல்வதற்காக அவர்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் அதேபோன்று சென்னை மாவட்டத்தில் இந்த 4 இடங்களிலும் இருக்கிறார்கள். தற்பொழுது வரை பெரிய அளவில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக தகவல் வராத இடத்து தற்பொழுது அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் செல்லக்கூடிய நிலையில் உள்ளனர். ராஜா, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் எத்தனை பேர் சென்னை வந்திருக்காங்க? அவர்கள் வந்து எப்போது மீட்பு பணிகள் ஈடுபட இருக்காங்க? அதை பத்தி சொல்லுங்க ராஜா. அதாவது மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டால் மீட்பதற்காக ஏற்கனவே இவர்களும் போட்டுகள் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று தேவையான மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்துமே இவர்கள் தற்பொழுது அரக்கோணத்திலிருந்து கொண்டு வந்துள்ளனர். அதே போன்று தமிழகத்திலும் இருக்கக்கூடிய மீனவ படகுகள் 22 படகுகள் சென்னை நகர் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு குழு மணலி, அதாவது சென்னையை அடுத்த மணலியிலும், சென்னை நகருக்குள் அடையார் பகுதியில் 2 குழுக்களும், அதே போன்று செங்கல்பட்டில் ஒரு குழு என மொத்தம் 150 வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்பொழுது வரை மழைப்பதிவு அதிகமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மேல் மழைப்பொழிவு அதிகமாக இருந்து வெள்ளத்தில் சிக்கினால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு தயார் நிலையில் இவர்கள் வைக்கப்பட்டுள்ளார்கள்.